Hello friends, today see the topic for welfare. Welfare means ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளருக்கு ஒரு சில பல நன்மை அமைச்சு கொடுக்கறது தான் வெல்ஃபேர். அதில் என்னென்னா வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ட்ரை கிளாத்திங் அண்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் சிட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், கேண்டீன், சட்லர் அண்ட் ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம் அண்ட் கிரச்சஸ், அப்பாயின்மெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர். இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் நம்ம ஒரு தொழிலாளருக்கு ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் ஒரு ஃபேக்ட்ரியோட கம்பல்சரி கடமைகள். ஓகேவா? அதாவது சொல்கிறேன் என்னென்னா, சாப்டர் 5 ப்ரொவைடர் வெல்ஃபேர் மெஷர் டு பி டேக்கன் இன் எ ஃபேக்ட்ரி ஃபார் எ ஒர்க்மேன் எம்ப்ளாய் இன் த ஃபேக்ட்ரி. தி ஃபாலோயிங் ஆர் தி வெல்ஃபேர் மெஷர் ப்ரெஸ்கிரைப் தட் டு ப்ரொவைட் பை த ஃபேக்ட்ரி டு தேர் ஒர்க்மேன். தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய சில பல அடிப்படை தேவைகள். ஓகேவா? அது என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு தேவை என்ன வர்றோன்னா, எதுவும் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனை ஞாபகப்படுத்துங்க. செக்ஷன் படி வாங்க. செக்ஷன் பார்த்திங்கன்னா 42, 43 கன்னியூ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 42 வாஷிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? எவ்ரி ஃபேக்ட்ரி adequate அண்ட் suitable ஃபெசிலிட்டிஸ் வாஷிங் அண்ட் செப்பரேட் adequately screened facilities shall be provided for use male female conveniently accessible to the team. ஓகேவா? இப்போ செக்ஷன் 42ல் ஒரு ஃபேக்ட்ரியில் 2 ட்ரெஸ், நம்ம அவுட்டோர்லேருந்து வரும்போது ஒரு ட்ரெஸ் கோட் போட்டுருவோம், இன்டோர் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அப்போ ஒர்க்கிங் ஹவுஸில் நிறைய டஸ்ட் படும், நிறைய க்ளீன் இருக்கும். அப்போ அதுக்கு அது நெக்ஸ்ட்டு திரும்பி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அதுக்காக உங்களுக்கு ஒரு வாஷிங் தனியாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ கொடுத்தா மட்டும்தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை ரீயூஸ் பண்ண முடியும், ரெகுலராக யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அவுட்டோரில் போடுற ட்ரெஸ் இன்டோரில் ஒர்க் பண்ண முடியாது, இன்டோரில் போடுற ட்ரெஸ் அவுட்டோரில் ஒர்க் முடியாது. அது என்ன பண்ணுறோம், அட்னா கட்சுன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. ஆனால் அவங்க கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதனால் தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு தனியாக கொடுத்தா தான் அவங்களுக்கு க்ளீன் மெயின்டைன் பண்ண முடியும். வாஷிங் ஃபெசிலிட்டி யூஸ் ஆகும். ரெண்டாவது செக்ஷன் 43 படி சொல்கிறான். நெக்ஸ்ட் ஃபார் த செக்ஷன் 43. செக்ஷன் 43னா ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ட்ரையிங் த கிளாத்திங். அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்டோர் ட்ரெஸ் கோடு, அவுட்டோர் ட்ரெஸ் கோடு இருக்கும். இன்டோர் ட்ரெஸ் கோடு எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவுட்டோர்ஸ் கோடு எப்படி இருக்கணும், அது கான்செப்ட் சொல்கிறான். அது செக்ஷன் 43 ப்ரொவைட் ஸ்டேக் மேர் எக்ஸ்பெக்ட் ஆஃப் எனி ஃபேக்ட்ரி ஆர் கிளாசிக் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ ஃபேக்ட்ரி. Make rules requiring the provision there is suitable place keeping the clothing not warm during working hours for the drying the wet clothing. அதான் அந்த டேயில் நம்ம யூஸ் பண்ண கிளாத்தை வாஷிங் பண்ணிடுறோம், அதை ட்ரையிங்கில் மெயின்டைன் பண்ணி அதை இடம் கொடுக்கணும், கபோர்டு கொடுத்து ஃபெசிலிட்டி தண்ணி சப்ளை பண்ணணும். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் சொல் செக்ஷன் 43. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவுஸில் போய் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிருக்க முடியாது, அதுக்காக தனியாக செப்பரேட் ட்ரையிங் வெஹிக்கிள் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் செக்ஷன் 43ல் ப்ரொவைட் பண்ணால் ஃபெசிலிட்டி சிட்டிங் கொஷின். ஏன்னா ஒரு கம்பெனியில் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்ய முடியாது, இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் அவங்க தகுந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு அட்வான்டேஜாக கொடுக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு அக்யூஸ் கொடுக்குறான். ஓகேவா? அதாவது செக்ஷன் 43 சொல்கிறான். 44 ப்ரொவைட் த சூட்டபிள் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் சிட்டிங் ஷல் பி ப்ரொவைடட் அண்ட் மெயின்டைன் ஃபார் ஆல் ஒர்க் அபிலிட்டி டு ஒர்க் இன் ஸ்டாண்டிங் பொசிஷன் இன் ஆர்டர் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரெஸ்ட் which may occur in course of the worker. ஓகேவா? எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டிங்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டிங் கொடுக்கும் அப்பப்போ ஒரு டெக்னிக்கல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க சிட்டிங் பொசிஷன் கொடுக்கணும். ஓகே. அடுத்த பாயிண்ட் கம்பல்சரி பாயிண்ட் எல்லா ஃபேக்ட்ரிலையும் போய் ஃபஸ்ட் அப்ளையன்ஸ் செக்ஷன் 45 ப்ரொவைட் ஃபஸ்ட் அப்ளையன்ஸ் ப்ரொவைடட் ஃபேக்ட்ரி ஏட்டில் இருக்கணும். அதேமாதிரி அதை தகுந்த என்ன ஆக்சசிபிள், எப்படி அந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபஸ்ட் எய்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி ரீடபிளாக ஒரு கபோர்டில் ஒட்டியிருக்கணும். அடுத்து எல்லா ஒர்க்கிங் ஹவுஸில் எல்லா இடத்துலையும் அந்த நீட்ஸ் ஆஃப் ஏரியாவில் அந்த கபோர்டு இருக்கணும். ஓகேவா? அதே அந்த கண்டிஷன் பாருங்கள். மெயின்டெனன்ஸ் ஆர் நாட் லெஸ் தென் ஆர் 1 ஃபில்கர் அட் எனி ஒன் டைம் த ஃபேக்ட்ரி. 150 கீழே போகாமல் 150 மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக இன்சார்ஜ் அப்பாயின் பண்ணணும். ஓகேவா? அவன் சர்டிஃபைடு ஃபஸ்ட் எய்டு ரெகனைஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஃபஸ்ட் எய்டாக மெயின்டைன் பண்ணுறது தெரிஞ்சவங்களாக அதுக்கு இன்சார்ஜ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் தெரிஞ்சவங்க அப்பாயின் பண்ணி தான் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க எது எமர்ஜென்சி எது இஷ்யூ ஆனாலும் அவங்க நமக்கு சேஃப்டி மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் இன் ஃபேக்ட்ரி வி ஆர் மோர் தென் 500 ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய் ஆம்புலன்ஸ் ரெஸ்கிரிப்ஷன். அதான் 150க்கு மேலே போச்சுனாவே நம்ம ஒரு இன்சார்ஜ் அப்பாயின்மெண்ட் சொல்லிடுறோம். இது 500 மேலே இருந்தால் எது பெருசாக இஷ்யூ ஆனாலும் சரி, அதுக்கு தகுந்த ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா நர்சிங் ஸ்டாஃபாக நம்ம அப்பாயின் பண்ணிடணும். அப்பாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம எமர்ஜென்சி பீரியடில் அவங்களே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் தான் சொல்கிறோம் மோர் தென் 500 மெம்பர்ஸ். இல்லை கான்செப்ட் செக்ஷன் 45ல்
நாட் லெஸ் தென் 150 ஒர்க்கர்ஸ். ஏன்னா இது 1 மார்க் கொஸ்டினாக கூட வரலாம். மெயின்ட்டு ஃபஸ்ட் எய்ட் கம்பல்சரி இருக்கணும். அதே 500 மார்க்ஸ்னால் எக்ஸ்ட்ரா நர்சிங் ஸ்டாஃபு, ஆம்புலன்ஸு, ஈக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து கேண்டீன் செக்ஷன் 46 சொல்கிறான். அது பார்த்துங்க, செக்ஷன் 46 மோர் தென் 250 ஒர்க் எம்ப்ளாய் இந்த ஃபேக்ட்ரி. மோர் தென் 250 ஒர்க்கு இந்த எம்ப்ளாய் இந்த ஃபேக்ட்ரி. 250க்கு மேலே இருக்கவங்க இருந்தாங்கன்னா அந்த அந்த கம்பெனியில் இது இருக்கணும், கேண்டீன் இருக்கணும், ஃபேக்ட்ரி இருக்கணும். அதை சொல்கிறாங்க. அதை என்ன அர்த்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் ரன்னிங் ஆஃப் தி கேண்டீன் which are not taken to account and fixing the food cost food staff சல்போன்டிங். உணவுப் பொருட்கள் விலை நிர்ணயம் செய்வதில் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா கேண்டீன் படத்தை சொல்லுவாங்க முதலாளியாக இருக்கப்படும். அது என்ன செலவு பண்ணுறோம் அது எல்லாம் கணக்குன்னா அது எவ்வளோ கணக்கு எடுக்கல முதலாளியாக பொறுத்து போயிருக்காது. அதான் கேண்டீன் கான்செப்ட். அதை ஃபஸ்ட் வந்து செக்ஷன் 46 மோர் தென் 250 ஒர்க்கர்ஸ். ஃபஸ்ட் எய்டில் மோர் தென் 150, அடுத்தது மோர் தென் 500 ஃபஸ்ட் எய்டு. இப்போ ரெண்டாவது பார்த்துக்கலாம் மோர் தென் 250 ஒர்க்கர்ஸ். அது கேண்டீன் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ சட்லர் பாருங்கள். அடுத்த என்ன ஆப்ஷன், சட்லர் ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம் செக்ஷன் 47 ப்ரொவைடர். செக்ஷன் 47 படி 150க்கு மேலே போனாவே எம்ப்ளாயி இருக்குது ஒரு தனி ரெஸ்ட் தங்கு அடையும், ரெஸ்ட் எடுக்க தனி ரூமும், சூட்டபிள் லஞ்ச் ரூம் கொடுக்கணும். அங்கே இருந்தாலும் விட்டு அட்டாச்சோட தண்ணி பாட்டு ட்ரிங்கிங் வாட்டரோட அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதான் கான்செப்ட் செக்ஷன் 47 சொல்கிறான். 150க்கு மேலே எம்ப்ளாயி போயிட்டாங்க, அந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்லர் ரூம், சட்லர்னால் தங்கும் அறை, ஓகேவா, ரெஸ்ட் ரூம், அது அங்கே ரெஸ்ட் ரூம் எடுக்கிறது, இல்லை சூட்டபிள் லஞ்சு ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டர், ஓகேவா, சல் பி ப்ரொவைடட் யூஸ் த ஒர்க்கர்ஸ். அந்த சேம் லைனில் அதுவே வென்டிலேஷனும் டெம்பரேச்சரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கூலிங் அண்ட் சுத்தபத்தமாக இருக்கணும். அதான் செக்ஷன் 47 ப்ரொவைட் பண்ணுறான். அது க்ரெஷஸ்னால் என்னென்னா ஒரு குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து வேலை செய்கிறாங்க, ஒரு 7 வயசு குழந்தைங்க குட்டி குழந்தைங்கள வந்து அம்மாவோட சேர்ந்து வந்து அம்மாவோட வராங்களா அவங்கள அந்த குழந்தைங்கள நம்ம பாதுகாக்கிறதுக்காக சர்க்கஸ் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. செக்ஷன் 48 படி 30 மேலே போச்சுன்னா எம்ப்ளாயீஸ் 30 மேலே எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஏரியாவாக குழந்தைங்களாக இருக்காங்க, ஒரு சூட்டபிள் அண்டர் ஏஜுக்குள்ளே 6 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தனியாக செப்பரேட் ரூம் ப்ரொவைட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த ரூம் வந்து கரெக்டாக வென்டிலேச்சர் இருக்கணும், க்ளீனிங்காக இருக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணி நீர் சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனடு கேரியர் தான் அப்பாயின் பண்ணணும். ஏன்னா அவங்க எம்ப்ளாயி உமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க ஒரு குழந்தைங்கள பார்த்துக்க ஒரு தனியாக ஒரு ட்ரைனடு கேரியருக்கு அப்பாயின் பண்ணிக்கணும். அதை சொல்கிறாங்க கேரக்டர்ஸில். அடுத்த பாயிண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர். அதான் இது மோர் தென் 500 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ட் த ஃபேக்ட்ரி செக்ஷன் 49 படி 500 மேலே போச்சுன்னா ஒரு ஆக்குபேர் வந்து எம்ப்ளாயி ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணலாம். அவங்களுக்கு ரிஸ்க் பண்ணலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ப்ரெஸ்கிரைப் பண்ணி அப்பாயின் பண்ணலாம் அவங்கள. ஓகே.